ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிமாட்ட நான் பேசிட்டு இருந்தேங்க. அவங்க அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. பாட்டிமாக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிமா சொன்னாங்க, நான் ஸ்கூல் பக்கமே போனதே இல்லை, நான் படிக்கவே இல்லைனாங்க. இப்போ நான் கேட்டேன், அப்போ எப்படி நீங்க பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்னோட 17 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ எனக்கு வேதத்தை வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு தெரியாது. நான் வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டு முழங்கால் படியிட்டு, இயேசுவே ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு எப்படியாவது நான் வேதத்தை வாசிக்கணும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு நான் அழுது ஜெபம் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வேதத்தை வாசிக்கிற கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. ஆமாங்க, நம்மள நிறைய பேர் கூட வேதத்தை எப்படி வாசிக்கிறது, எப்படி முறையா வாசிக்கிறது, எங்க தொடங்கி எங்க முடிக்கிறது அப்படி தெரியாம இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு நான் வாசிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேதாகமத்தை கையில் எடுங்க, முழங்கால் போடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. அவர் ரொம்ப அழகா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. வாங்க படிக்கலாமா? ஓகே. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை சொல்லுங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. வெரி குட். இன்னொரு முறை சொல்லுங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. 2வது பகுதி, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. சொல்லுங்க. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஓகே, 3வது பகுதிக்கு போலாம். அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சொல்லுங்க. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சொல்லுங்க. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஈஸி தான். ஓகே, ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. ஆமாங்க, அவரிடத்துல அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு காதுல கேள்விப்படாத அற்புதத்தையும் கண்ணால பாத்திராத அதிசயத்தையும் யாருமே இருதயத்துல நினைச்சிராத ஒரு பெரிய உயர்வான இடத்தையும் கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாருங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை பாக்குறேன். டாடா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.